ஹாய் ஸ்டூடெண்ட், குருகெம் சேனல் மூலயமா இன்னைக்கு நம்ம கெமிக்கல் ரியாக்ஷனோட நம்பரிங் என்ன, கெமிக்கல் ரியாக்ஷனோட நம்பரிங் அல்லது கெமிக்கல் ரியாக்ஷனோட பேலன்சிங் அப்படின்னா என்னன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்பரிங் எதுக்காக கொடுக்குறாங்க, பேலன்சிங் எதுக்காக பண்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ரியாக்ஷனுக்கு முன்னாடி ஆட் பண்ற பொருள், ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற பொருள் ரெண்டுத்தோட குவான்டிட்டியும் மேட்ச் ஆகணும். ஸோ ரியாக்ஷனுக்கு முன்னாடி 10 ஃபெரிக் போடுறீங்க அப்படின்னா ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஃபெரிக்கோட குவான்டிட்டியும் 10 இருக்கணும். ஸோ அதுதான் நம்பரிங், அதுதான் பேலன்சிங் சொல்லுவாங்க. ஸோ பேலன்சிங் நீங்க வந்து ரியாக்ஷன் முடிஞ்சு நீங்க ரியாக்ஷன் எழுதுனதுக்கு அப்புறம் பேலன்சிங் பண்ணாம விட்டா கூட உங்களுக்கு எக்ஸாம்ல 1ல இருந்து 2 மார்க் குறைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம எப்படி ஈஸியா வந்து நம்பரிங் கொடுக்கலாம் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு ரியாக்ஷன் நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ரியாக்ஷன்ல ஃபெரிக், எஃப்இன்றது ஃபெரிக். ஃபெரிக் வந்து நம்ம வாட்டர் கூட ரியாக்ட் பண்றாங்க. ஸோ வாட்டர் H2O கூட ஆட் பண்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இது ரியாக்டன்ட் சொல்லுவாங்க. ரியாக்டன்ட் ஆட் பண்ணும்போது ரெண்டுமே ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு Fe2O3 பிளஸ் H2. இது ஒன்றும் இல்லை, இரும்பு துரு பிடிக்குது பார்த்தீங்களா, அந்த ரியாக்ஷன் தான் இது. ஸோ நம்ம வந்து இரும்புக்கு பெயிண்ட் அடிக்காம நம்ம விட்டோம் அப்படின்னா நம்ம என்வரன்மெண்ட் இருக்கிற வாட்டரு இல்லை வந்து நம்ம மழை பெஞ்சதுன்னா இரும்பு துரு பிடிக்கிறது தான் இந்த ரியாக்ஷனோட பேரு. ஸோ இதில் ஃபெரிக்கு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது ஃபெரிக் ஆக்சைடு கிடைக்கும். சரிங்களா? பிளஸ் வாட்டர் கிடைக்கும். வாட்டர்ல இருக்கிற ஹைட்ரஜன் மட்டும் தனியா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ரியாக்ஷனுக்கு முன்னாடி ஆட் பண்ற ரியாக்டன்ட்ல ஒரு ஃபெரிக் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ இங்க எத்தனை இருக்கு? 1 இருக்கு. ஆனா இங்க எத்தனை இருக்கு? ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற ப்ராடக்ட்ல 2 இருக்கு. ஸோ இங்க 2 இருக்கிறதுனால நாம இதுக்கு முன்னாடி 2 போடுறோம். கிளியரா? புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க 2 இருக்கிறதுனால, அதாவது ரியாக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற குவான்டிட்டி ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற ப்ராடக்ட் ரெண்டுத்தோட குவான்டிட்டியுமே மேட்ச் ஆகணும். அவ்வளவுதான் வந்து பேலன்சிங். ஸோ இங்க 2 இருக்கனால நம்ம இங்க 2 போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஆக்சிஜன் பாருங்க. ஆக்சிஜன் 3 இருக்கு. இங்க எத்தனை இருக்கு? ஆக்சிஜன் 1 தான் இருக்கு. ஸோ இங்க நம்ம போட முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க, நம்பரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பவுண்டுக்கு முன்னாடி தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு தனியா போடக்கூடாது. அப்படி போட்டீங்கன்னா அது அந்த ப்ராடக்டோட நேமே வேற, அந்த அந்த மாலிகுலோட பேரே வேற மாறிடும். அதனால வந்து ஒரு குறிப்பிட்ட காம்பவுண்ட் இருக்கு. இப்போ இதுக்கு நம்பரிங் கொடுத்தாலும் இங்கே தான் நம்ம எழுதணும். ஸோ இதுக்கு தனியா போய் எழுதக்கூடாது. அதனால ஒரு காம்பவுண்ட்ல நம்பரிங் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா மொத்த காம்பவுண்டுக்கு முன்னாடி தான் ஆட் பண்ணணும். ஸோ ஆக்சிஜன் 3 இருக்கிறதுனால நம்ம இங்க 3 கொடுத்துட்டோம். ஸோ இதோட ஆக்சிஜனோட வேலையும் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேரிக்கும் நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இருக்கிற ஹைட்ரஜன் மட்டும்தான் நமக்கு நம்பரிங் கொடுக்கணும். ஸோ மொத்த ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? 3 × 2 எவ்வளோ? 6 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இங்க நம்ம எவ்வளவு போடணும்? இங்க 2 இருக்கிறதுனால இங்க முன்னாடி 3 போடணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாவே நம்பரிங் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான சில விஷயங்களை இந்த குருகெம் சேனல் மூலியமா